மனோ 360 இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்கு போட்ட பாஸ்தா நம்ம செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே. தண்ணி கொதிக்க வச்சுருங்க. தண்ணி கொதிச்சோடனே ஒரு 400 கிராம்ஸ் பாஸ்தா உள்ளே போட்டுக்கலாம். இது ஒரு 7 மினிட்ஸ் நல்லா வேகணும். பாஸ்தா வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பாஸ்தா வாட்டர் வேணும்னா கொஞ்சோண்டு வச்சுக்கலாம், மிச்சத்தை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அவ்வளோ. ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கணும். கார்லிக் போட்டுக்கணும். வெங்காயமும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கினோடனே வெஜ்ஜீஸ்லாம் போட்டுக்கலாம். வெஜ்ஜீஸ் நல்லா வதங்கணும். என்னென்ன போட்டிருக்கேன்? கேரட்டு, மிக்சட் வெஜ்ஜீஸ், கேரட், பீன்ஸு, பட்டாணி, கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் இருக்கு. அடிச்சு வச்சுக்கிட்டு இந்த சுமாடி ஊற்றிடு. வெஜ்ஜெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை போடணும். இது போடணும். ஆமாம், இது போடணும். வெஜ்ஜு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பாதி வெந்துட்டா கூட போட்டுக்கலாம். விட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணணும். அரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் காஷ்மீரி தூள், ரெட் சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மேகி மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். சுகர் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டுக்கோங்க. வாட்டர் ஊற்றிக்கலாம். இதில் வந்து அஜினோமோட்டோ நல்லா கலந்து வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு 4 முட்டை பெப்பர் சால்ட் போட்டு அடித்து வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம். ஆமாம், லைட்டாக குக் ஆனது பிறகு இப்போ நல்லா குக் ஆகட்டும். ஸ்டேஜில் பாஸ்தாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு இது பண்ணியிருக்கோம்ல, வடிகட்டி வச்சுருக்கோம் அதானே? ஆமாம், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர நல்லா கலக்கணும். பெப்பர் கொஞ்சோண்டு போட்டுருந்தாங்க. அவ்வளோதான், பாஸ்தா முடிஞ்சிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா டேஸ்டியான நல்லா எக்கு போட்டு நல்லா பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப எம்மியாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தோன்னா கூட நீங்களும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்.